معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله إن الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على رسول خاتم النبيين وعلى آله طيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتقريما ومخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا أيها السادة الكرام والأصدقاء، أريد أن أتكلم أمامكم تحت الموضوع الذي هل هناك الحياة بعد الموت ولماذا هي ضرورة. يا أيها الإخوان، الأفضل استحالة العدالة الكاملة في الدنيا. أكبر نقص نشهده هذا اليوم أن الظالمين لا ينالون جزاء دائما، وكثير من المحسنين يغادرون الدنيا دون تكريم. بعد ذلك حدود المحاكم البشرية. لا يمكن المحاكم البشرية أن تفصل في كل نزاعات. كم من مجرم افلت من العقاب لعدم الكفاية الأدلة. هل من العدل أن ينجو هؤلاء؟ بعد ذلك حجم العقوبة. إذا قتل شخص 10 أفراد فإن أقصى عقوبة في الدنيا هي الإعدام مرة واحدة، لكنه سلب 10 أرواح. أليس من العدل أن يعاقب على كل نفس؟ بعد ذلك الآثار المستمرة للذنوب. قد يبتدئ شخص محلا للخمور ويموت، لكنه أثر فعله يستمر في إفساد الناس. حسابه لا ينتهي يومه ووفاته، بل بعد حساب كل من تضرر بسببه. الثاني، هل البعث ممكن؟ استبعد البعض إحياء الإنسان بعدما صار ترابا. القرآن الكريم يرد بمنطق بسيط: أفعينا بالخلق الأفضل. إن الذي خلقكم من عدم أفضل مرة قادر بلا شك على إعادتكم مرة أخرى. الثالث، إلام الحساب في الآخرة. في ذلك اليوم لا مجال للكذب. كتاب الأعمال سيتسلم كل إنسان كتاب سجلت فيه كل أعمال، فيقول الله تعالى: ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا حصاها. بعد ذلك شهادة الأعضاء. لن ننتقل الألسن فحسب، بل ستشهد أيدي والأرجل والجلود بما فعله الإنسان. بعد ذلك خلود بلا موت. الآخرة هي دار القرار، جزاء كامل وعادل لكل ما قدمت يدك. يا أيها الإخوان، خاتمة. لذا فإنه الخطة الإلهية لتحقيق العدالة التي عجزت عنها قوانين الأرض. الله سبحانه وتعالى أعد هذا اليوم لينتصر الحق ويدحق الباطل. آمين إن شاء الله. அன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஆசிரியர் பெருமக்களே, மேலும் பாசத்திற்குரிய சகோதரர்களே, இதுவரை நான் ஆற்றிய அரபு உரையினுடைய விளக்கத்தை தமிழில் கூற ஆசைப்படுகின்றேன். எல்லாம் வந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தில் மிகவும் அடிப்படையான ஒரு கொள்கையாக இருப்பது மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டு, மறுமை என்று ஒன்று, அதில் கேள்வி கணக்கு கேட்கப்படும், அதற்கு பின்னால் அவர்கள் செய்த கூலிக்கான சரியான விளைவு, சரியான பதில் அவர்களுக்கு அங்கே கிடைக்கும் என்று ஒரு ஆழமான நம்பிக்கை ஒரு முஸ்லிமின் மீது இருக்க வேண்டும். ஆக அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தை மறுக்கக்கூடியவர்கள் மறுமை என்ற சாத்தியமா, அதற்கான வாய்ப்பு எப்படி உள்ளது என்றெல்லாம் விவாதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே மறுமை என்ற ஒரு சாத்தியமா என்பதை சிந்திப்பதற்கு முன்னால் மறுமை என்ற ஒரு தேவையா என்று சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம்.
அல்லாஹ் தஆலா மறுமையை குறித்து குர்ஆனில் கூற வருவது என்னவென்றால், மறுமை என்றால் நீதி வழங்கப்பட வேண்டும். அதாவது அநீதி செய்பவர் தண்டிப்பதும், அதாவது அநீதி செய்பவர் தப்பிப்பதும், நல்லவர்கள் கஷ்டப்படுவதும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக அப்படிப்பட்ட நிலையில் அவர்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும். மேலும் நன்மை செய்வதற்கான உரிய கூலி வழங்கப்பட வேண்டும். எனவே இதுதான் மறுமையுடைய நோக்கமாக இருப்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் விளக்குகின்றார். மேலும் அப்படி இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது ஒரு திட்டம், ஒரு அமைப்பு என்பது தேவைப்படுகின்றது. காரணம், இன்று இருக்கக்கூடிய நீதிமன்றங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் மனிதர்களால் இயற்றப்பட்ட நீதிமன்றங்கள், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்களால் இது முழுமையாக தரப்படவில்லை. அதற்காக பல காரணங்களை நம்மால் அடுக்க முடியும். முதலாவதாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நீதிமன்றத்தில் நாம் நினைப்பதை போல எல்லா வழக்குகளையும் பதிவு செய்ய முடியாது. குறிப்பாக சொல்ல போனால், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரச்சனை நடக்கின்றது. அந்த பிரச்சனைக்கான காரணம் ஒருவராக இருக்கிறார், அவர் அந்த பிரச்சனையை உருவாக்குகிறார். அதனால் பல பிரிவுகள் குடும்பமாக அந்த குடும்பம் சிதைக்கின்றன. ஒரு நண்பர்களுக்கு மத்தியிலும் சகோதரர்களுக்கு மத்தியிலும் பல பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஆக அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நம்மால் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கி அவருக்கான உரிய தண்டனை பெற்றுத் தர முடியுமா என்றால் அதற்கான வாய்ப்பும் இல்லை, அதற்கான சட்டமும் இல்லை. சரி, அது இல்லாமல் சில வழக்குகளால் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஏற்றுக்கொண்டால் அதற்கான போதுமான ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் அதற்கான விஷயங்களையும் அதற்கான தண்டனைகளையும் தர முடியும். ஒருவர் ஒரு பெரிய குற்றத்தை செய்கிறார், அந்த குற்றத்தை செய்தவர் அவர்தான் என்று ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரியும், நீதிமன்றங்களுக்கும் தெரியும், அந்த நீதிபதிக்கும் தெரியும். ஆனால் போதிய ஆதாரம் இல்லை என்றால் அவர்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது. அந்த இடத்தில் அநீதி இழைக்கப்படும், அவருக்கான தண்டனை தர முடியாது. அப்படி அனைத்து ஆதாரங்களும் இருந்து அவருக்கான சரியான தண்டனை தர முடியுமா என்றால் அதுவும் பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இன்று எத்தனையோ கொடிய அரக்கர்கள் பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்களை கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நபருக்கு நாம் தரக்கூடிய தண்டனை என்னவென்றால், பல நீதிமன்றங்களில் அதிகபட்சமாக இந்த மனிதர்களால் தரக்கூடிய தண்டனை அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை தான் தர முடியும். ஆக கோடிக்கணக்கில் கொலை செய்த ஒருவருக்கு ஒரு மரண தண்டனை என்பது போதுமானதாக இருக்குமா என்று பார்த்தால் அது ஒருபோதும் கிடையாது. அது அவருக்கான சரியான நீதமாக இருக்காது. இதை அடுத்து இந்த குற்றத்தில் இன்னொரு வகை இருக்கின்றது. ஒருவர் ஒரு குற்றத்தை ஆரம்பித்து வைப்பார், அவர் வாழும் காலம் எல்லாம் அந்த குற்றம் இருக்கும், பிறகும் தொடரும். உதாரணமாக ஒருவர் மதுக்கடையை ஆரம்பித்து செய்கின்றார். அந்த நபர் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் அந்த மதுக்கடையின் மூலமாக ஏராளமான குடும்பங்கள் சீரழிந்து வருகின்றன. அவர் இறந்த பிறகும் அந்த குற்றம் தொடர்கிறது, அந்த பாவம் தொடர்கிறது, கியாமத் நாள் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையில் அவருக்கான தண்டனை அதை கணக்கிட்டு நம்மால் தர முடியுமா என்றால் அதற்கும் ஒருபோதும் சாத்தியமில்லை. ஆக இப்படிப்பட்ட விஷயங்களுக்குத்தான் ஒரு அமைப்பு தேவைப்படுகின்றது, இதற்கான ஒரு நீதி தேவைப்படுகின்றது. ஆகவே தான் அல்லாஹ் தஆலா மறுமை என்ற ஒரு அமைப்பை வைத்திருக்கின்றார். இதற்கெல்லாம் நாத்திகவாதிகள் கூறுவார்கள், every action will have an equal and opposite reaction என்பார்கள். அதாவது ஒவ்வொரு வினைக்கும் ஒரு பிரதிவினை உண்டு, சம அளவில் நடக்கும் என்பதெல்லாம் கூறுவார்கள். அதற்கு அப்படி ஒன்று நடப்பதற்கு சாத்தியமில்லை என்று அவர்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஆகவேதான் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். எனவே இறைவன் சொல்லும் பொழுது, மனிதன் இறந்ததற்கு பின்னால் அவன் எழுப்பப்படுவான், பிறகு மறுமை நாள் அவனுக்கான கேள்வி கணக்கு நடைபெறும். அப்பொழுது அவனுக்கு வினைச்சோடி வழங்கப்படும். அந்த வினைச்சோடிகளில் அவன் செய்த எல்லா செயல்களும் அளவில் கூட விடாமல் அனைவரும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றோம். அப்பொழுது அந்த மனிதன் ஆச்சரியத்துடன் திகைத்து பார்ப்பான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் விளக்குகின்றார். ஆகவே அவன் தப்பிப்பதற்கான ஒரு விதமான ஒரு வாய்ப்பும் இருக்காது. அவனுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் சான்று கூறும். அவனுடைய கை, கால், உடல் அனைத்தும் அவருக்கு என்னென்ன தவறுகள் செய்தார், என்னென்ன விஷயங்கள் செய்தார் என்று அனைத்து உறுப்புகளும் சான்றுகள் கூறும். அவன் தப்பிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. மேலும் அதே போல இறைவன் குர்ஆன் கூறும்போது, சும்மலா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அவனுக்கு அங்க மரணமும் இல்லை, வாழ்வும் இல்லை. ஒருவன் தண்டனை செய்திருக்க, ஒருவன் பாவம் செய்திருக்கிறான் என்றால் அவனுக்கான தண்டனை அவனுக்கு மீண்டும் மீண்டும் தரப்படும். அவனுக்கு மரணமே கிடையாது. அவன் செய்த குற்றத்திற்கான தண்டனை முடியும் வரை அவன் தண்டிக்கப்படுவான். இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் நன்மை செய்தவர்கள் எவ்வளவு நபர்கள் இருக்கின்றார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் இறைவனுக்கும் அவருக்கும் மட்டும் தெரிந்த வகையில் மற்ற மக்களுக்கு தெரியாத வகையில் எவ்வளவு நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி மற்ற மக்கள் இந்த உலகத்தில் அதுக்கான வெகுமதியும் அதுக்கான கூலியும் அடையாமல் இருந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நபர்களுக்கான கண்ணியமும் வெகுமதியும் மறுமையில் இருந்தால்தான் அதை அவர்களால் அனுபவிக்க முடியும். அன்பளிக்கவர்களே,
இப்பொழுது மறுமை என்பது ஒன்று தேவை என்பது விளங்கிவிட்டது. அது சாத்தியமா என்று பார்த்தால் அல்லாஹ் தஆலா குர்ஆன் பல இடங்களில் கூறுகின்றார், இறைவன் முதலில் மனிதனை படைப்பது என்பதுதான் நமக்கு கடினமான விஷயம். ஆனால் அந்த இறைவனுக்கு முதலில் படிப்பதே லேசாக இருக்கும் பொழுது மறுபடியும் அதை உருவாக்க என்பது ஒரு விதமான கடினமும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது. ஆக அன்பிற்குரியவர்களே, மறுமை வாழ்க்கையில் நாம் அங்கே இறைவனுக்கு முன்னால் இருக்கும் பொழுது வெற்றி பெற்றவர்களாகவும் பாவத்திலிருந்து தப்பித்தவர்களாகவும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே செல்லக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல இறைவன் நம் அனைவரும் தந்த பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக என்று கூறி இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவேற்றுகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.